ஹாய்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எங்க வீட்டுக்கு ஒரு புதினா வாங்கியிருந்தோம். அந்த புதினாவ வந்து நான் வீட்ல நடவு செஞ்சேன். அதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து புதினா வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்டின்லாம் கிடையாது. அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ நான் என்னென்ன ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்ல வளர்த்தேன் அப்டிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். முதல்ல எடுத்த உடனே வந்து புதினா வாங்கி நம்ம கட் பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கப்புறமா, அந்த ஸ்டெம்ஸ் வந்து நம்ம வீட்ல வச்சிருப்போம். அந்த ஸ்டெம்ஸ வந்து பொதுவாவே தூக்கி போடுறதுக்கு பதிலா, நம்ம வந்து மண்ல நட்டி வைக்கலாம். ஸோ எங்க வீட்ல வந்து மணல் எதுவுமே இல்ல. அண்ட் பாட் எதுவுமே இல்ல. அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு வேஸ்ட்டான ஒரு வாட்டர் பாட்டில் அந்த மாரி ஏதாவது ஒரு கண்டெய்னர் இருந்தா எடுத்துக்கோங்க. அதில முக்கியமா ஹோல்ஸ் போடவே கூடாது. அதில ஃபுல்லா நம்ம தண்ணி நிரப்புறோம். தண்ணி நிரப்புனக்கு அப்புறமா, அந்த புதினாவோட அந்த குச்சிகள வந்து நம்ம அப்படியே தண்ணீல போட்டு வைக்கிறோம். இப்படி போட்டு வைக்கிறதுனால தண்ணியிலேயே வந்து புதினா வேர் விட்டு வளர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் தண்ணீல இப்படி போடுறதுனால தண்ணியிலேயே வந்து புதினா வளரும். ஸோ தண்ணீல எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலா தண்ணீல வந்து நெறைய மினரல்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு நல்லா அப்சர்வ் பண்ணி, அதுக்கப்புறமா இந்த பிளான்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்தியா வளரும். இன்னொன்னு தண்ணீர் தான் மெயினா அதில தேவைப்படுது. ஸோ அந்த தண்ணி வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலா மினரல் வாட்டர் ஏதாவது நம்ம பியூரிஃபைடான வாட்டர வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பியூரிஃபை வாட்டர் யூஸ் பண்றதுனால ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அதில உள்ள எல்லா மினரல்ஸுமே வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ரிமூவ் ஆயிட்டு தான் வருது. ஸோ அத யூஸ் பண்ணாதீங்க. டேப் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா முக்கியமா நம்ம தண்ணீர் ஊற்றுறோம். அத வந்து நம்ம அப்படியே தண்ணி தான் அதில இருக்கே. எதுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும்னு சொல்லி கேர் பண்ணாம அப்படியே அத வைக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம அந்த தண்ணீல வந்து அது ரொம்ப நாளா சேஞ்ச் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, அதில பாசம் பிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டில்ஸ் ஃபுல்லாமே வந்து ஒரு கிரீன், எல்லோ கலரா மாறிரும். ஸோ அத அப்படியே விடக்கூடாது. ஒரு 2 to 3 டேஸ் அது நடுவுல தண்ணிய வந்து நம்ம ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். வெளிய ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து நான் ஒரு பாட்டில்ல நான் வளர்த்தேன். அதுக்கப்புறமா நீங்க பாட்டில்லயே கேரி பண்ணனாலும் அத அப்படியே கொண்டு போலாம். பட் இருந்தாலும் எனக்கு ஓகே ஒரு பாட் இருக்கு. அதுல வந்து நம்ம பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்றேன், அதுக்கப்புறமா எப்படி நான் நட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த என்டையர் வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி செடிகள வளர்க்குறது பேர ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே பாருங்க தண்ணீல நான் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ துளிர்கள் வந்து இந்த செடியில விட்டுருக்கு அப்படின்னு. இந்த செடிய நடவு செய்றதுக்காண்டி ஒரு சின்ன சைஸ் தொட்டி வந்து நான் எடுத்திருக்கேன். அதில வந்து நல்லா துளைகள் போட்டுக்கோங்க. துளைகள் போடுறதுனால நம்ம எக்ஸஸா ஏதாவது தண்ணி ஊத்துனாலுமே வந்து அது வெளிய வந்துரும். இதனால செடியோட வேர் வந்து அழுகாம இருக்கும். அதுக்கப்புறமா முட்டையோட ஓட வந்து நல்லா பொடியாக்கி, நல்லா மண்ணோட கலந்து நான் வந்து இதுக்கு உரமா குடுக்குறேன். இதுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது. நம்ம வீட்ல யூஸ் பண்ற நம்ம முட்டையோட ஓட யூஸ் பண்ணியே வந்து ஒரு அழகா ஒரு மண்கல வந்து செஞ்சுட்டோம். உங்ககிட்ட எதுவுமே மாட்டு உரம் எதுவுமே இல்ல அப்டின்னா, இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மண் கலவைய வந்து நம்ம தொட்டியில வந்து போட்டுக்கோங்க. தொட்டியில எப்பவுமே நிரப்பும்போது, அத மேல வரைக்கும் வந்து நீங்க நிரப்பாதீங்க. கொஞ்சம் கீழ வந்து கேப் விட்டுக்கோங்க. அதில வந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுறது வந்து வெளிய சிந்தாம நம்ம செடிகளுக்கு போய் கரெக்ட்டா கொண்டு போய் சேரும். நம்ம தண்ணியிலேயே வந்து அந்த புதினா வளர்த்துட்டோம். இப்போ நம்ம மண்ல நடவு செய்றதுக்குனால, அதுக்கு முன்னாடி டைரக்ட்டா நடவு செய்யாதீங்க. அதுக்கு பதிலா வந்து என்ன பண்ணுங்க, அந்த வேர் பகுதிய வந்து ஒரு சுத்தமான தண்ணீல வந்து நல்லா டிப் பண்ணி முக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ஆல்ரெடி உருவான வேர் வந்து நம்ம அப்படி கிளீன் பண்ணும்போது அது வந்து கட் ஆயிறக்கூடாது. ஸோ அத நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சும்மா டிப் பண்ணி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நடவு செய்யுங்க. இன்கேஸ் அந்த வேர் பகுதியில பாசம் பிடிச்சிருந்தாலுமே வந்து நம்ம நடவு செய்யும்போது அது வந்து ஒரு கிளீனான ஒரு பிளான்ட்டா வளரும். ஸோ இத ஃபாலோ பண்ணி நீங்க பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண பாட்டிங் மிக்ஸ்ல நல்லா தண்ணிய ஊத்தி ஒரு ஈரப்பதமா ஆக்கிக்கோங்க. அதுக்கு மேல ஒன் பை ஒன்னா வந்து நீங்க நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற மண்ண வந்து நான் மேல நல்லா தூவிட்டேன். மண் வந்து நம்ம மேல போட்டக்கப்புறம் நல்லா தண்ணி ஊத்திக்கோங்க. அடுத்த வீடியோஸ்ல வந்து எப்போ நம்ம தண்ணி ஊத்துறது, எந்தெந்த மாதிரி உரம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து Instagram பேஜ்லயும் இருக்கும். ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.